ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைப்பூ ரசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சீசனுக்கு ரொம்ப முக்கியமான ரசங்க இது. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத இப்போ பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 to 15 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க, தட்டி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். மிளகு சீரகம் மட்டும் நைஸாக அரைச்சிட்டு மிச்சதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக அதிலேயே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் எடுத்துக்கிறேன். முருங்கைப்பூவை நல்லா தண்ணியில் அலசிட்டு அது கூடவே கொஞ்சம் வேறு தண்ணி மாற்றிட்டு நமக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்திட்ருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு, பச்சை மிளகாய், ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். அப்புறம் வரமிளகாய், அப்புறம் நம்ம தட்டி எடுத்துகிட்டு வந்த விழுது, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தனியாக வேக வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அப்புறம் முருங்கைப்பூ, அது ரெண்டுத்தையும் இப்போ 1 by 1 சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் பொடி, அப்புறம் ரசப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, எந்த அளவுக்கு தேவையோ தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி புளி தண்ணி சேர்க்கல, லெமன் தான் புழிய போகிறேன் கடைசியாக. இது புளி தண்ணி சேர்த்தியும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். இந்த அளவுக்கு கொதி வரும்போது நல்லா கொதி வர ஸ்டேஜ் நல்லா பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழச்சாறு நான் பிழிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான மருத்துவ குணம் ரொம்ப நிறையாவே இருக்கிற முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சீசனுக்கு எல்லாருக்கும் எங்கே பார்த்தாலும் சளி, அதனால் தாராளமாக இதை வாரத்துக்கு 1 நாள் நம்ம வச்சு சாப்பிட்லாம். முருங்கைப்பூ எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.